அவன் போராடும் போது நேரடியா உங்ககிட்ட எங்கிட்டயும் வந்து போராடாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களை நமக்கு எதிராய் பயன்படுத்துவான். இப்ப எப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு இந்த பூமியில ஸ்தாபிக்க விரும்புகிறாரோ, அப்படி ஸ்தாபிக்க விரும்புகிற நமக்கு எதிராக அவன் என்ன செய்வான்னா, இங்க இருக்கிற மனுஷர்களை எழுப்பி விடுவான். அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுவார்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வராதபடிக்கு தடுப்பார்கள். இது ஒரு வகையான யுத்தம் நமக்கு இருக்கிறது. இதுதான் ஒரு வகையான போராட்டம். நீங்க பொதுவா யாரை எதிரியா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு யாரை யூஸ் பண்றானோ அந்த யூஸ் பண்ற ஆளை நீங்க எதிரியா பாக்குறீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த யூஸ் பண்ற ஆள் நமக்கு எதிரி அல்ல, யூஸ் பண்ற பிசாசு தான் நமக்கு சத்ரு. இது நமக்கு தெரியணும். இப்போ ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு சண்டை போட வரானா, அந்த கத்தியை எடுத்து புடுங்கி போட்டுட்டோம்னா இவனை ஜெயிச்சிடலான்னு அர்த்தம் கிடையாது. அவன் வேற கத்தி எடுப்பான், இல்ல அவன் வேற ஈட்டி எடுப்பான், இல்ல கொஞ்சம் கல் எடுப்பான். இப்ப ஜெயிக்க வேண்டியது கத்தியை அல்ல, கத்தியை பிடிச்சிருக்கிற ஆளை ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் பிசாசு சில ஆயுதங்களை, மனிதர்களை கையில்